வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அருந்தலைப்பில் குறுந்தியானங்களை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த முதல் செய்தியிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் யார், இரண்டாவது கிறிஸ்தவன் என்றால் என்ன என்கிற இரண்டையும் மையப்படுத்தி ஒரு ஆரம்ப செய்தியை கேட்டோம். இப்பொழுது இரண்டாவது தலைப்பாக நாம் இப்பொழுது தியானிக்க போகிற காரியம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள், த சைன்ஸ் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப். இதற்கு திறவுகோல் திருவசனம் கலாத்தியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 22 மற்றும் 23. கலாத்தியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 22 மற்றும் 23. அங்கே ஆவியின் கனிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் என்று சொன்னால் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரால் அருளப்படுகின்ற அடையாளங்கள் என்கிற நிலையில் கனிகள். அந்த கனிகளை நாம் அட்டவணைப்படுத்தி பார்த்தால் மிக ஆச்சரியமாயிருக்கும். எத்தனை கனிகள்? அங்கே 9 கனிகள் வருகின்றன. முதல் கனி அன்பு கனி, சந்தோஷ கனி, சமாதான கனி, நீடிய பொறுமை கனி, தயவு கனி, நற்குண கனி, விசுவாச கனி, சாந்த கனி, இச்சையடக்க கனி. எத்தனை கனிகள்? மொத்தம் 9. அன்பு என்கிற முதல் கனியை அழகாக தியானிக்க ஆசிப்போம் என்றால், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நமக்கு முன்னே முன்னாடி நிற்கிறது ஒரு கண்ணாடி. அதை பார்ப்பதல்ல பின்னாடி. எப்படி என்று சொன்னால், பவுலையா அதற்கு நல்ல முன்னோடி. எப்படி? அங்கே கொரிந்தியர் நிருபத்தை அவர் பதிவு செய்யும் பொழுது 12ஆம் அதிகாரத்திலே வரங்கள், 14ஆம் அதிகாரத்திலே வரங்கள், இப்படி 2 வரங்களுக்கு இடையிலே அழியா வரம், இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே நிலைத்து கொண்டிருக்கிற வரம், நீங்கா வரம், பேரின்ப வரம். அது என்ன வரம்? அன்பின் வரம். ஆக வரங்களுக்கிடையிலே அன்பின் அதிகாரத்தை எப்படி இறைவன் ஆண்டவராகிய தெய்வம் பழத்துக்குள்ளே விதைகளை எப்படி பிணைத்து வைத்தாரோ, அதே போல வரங்களுக்குள்ளே கனிகளை பவுலையா எழுதி வைத்திருக்கிறார். அங்கே பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பு 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 என்று சொல்லி 9 முறை அந்த வார்த்தை இடம் பிடிக்கிறது. அன்புதான் பிரதானம், அன்புதான் பிரதானம். உலகத்திலே தானங்கள் பல உண்டு, அநேக தானங்கள் உண்டு. விழிதானம், இரத்த தானம், வஸ்திர தானம், அன்னதானம் என்றெல்லாம் பல தானங்கள். ஆனால் இந்த தானங்கள் எல்லாம் நடத்துகிற 2 தானங்கள் உண்டு. ஒன்று என்ன என்று சொன்னால் சமாதானம், இன்னொன்று அந்த சமாதானத்துக்கு தேவையான அடிப்படை தானம் நிதானம். ஆம், அன்பே பிரதானம் என்று சொல்லி பவுலை அங்கு எழுதுகிறதை நாம் மையப்படுத்த வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் என்ன? 1, கனிகள் தருவது. ஆக கனிதரும் ஜீவியம், அதாவது ஃப்ரூட்ஃபுல் லைஃப். இந்த கனிதரும் ஜீவியம் என்பது சாதாரணமாக வார்த்தையில் அல்ல, அது வாழ்க்கையில். ஏனென்றால் கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஒரு சமய வார்த்தை அல்ல, ஒரு சமயத்தை குறிப்பிட்டு அதன்படி இருக்கக்கூடிய ஒரு பெயரளவு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவன் என்பது கனி கொடுக்கிறவன் என்று அர்த்தமாம். நாம் கனிகளை எங்கெல்லாம் கொடுக்கலாம் என்று பார்த்தால், எங்கெல்லாம் நம்மை பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் கனி கொடுக்க வேண்டும். எதை எங்கெங்கே எப்படி செய்ய வேண்டுமோ அதை அங்கெங்கே அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மூதுரை இருக்கிறது. அதே போல எங்கெல்லாம் தெய்வம் நம்மை வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் நற்கனிகளை கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு, நம்மை ஈண்டெடுத்த தாய் தகப்பனுக்கு கனிகளை கொடுக்க வேண்டும். நம்மை படைத்த ஆண்டவரை தெய்வத்துக்கு கனிகளை கொடுக்க வேண்டும். நம்மை வைத்திருக்கக்கூடிய திருச்சபை அழகான ஆலயத்திற்கு நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்கு கனிகளை கொடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, சொல்லிக்கொண்டே போனால் எங்கெல்லாம் நாம் செடியாக வைக்கப்பட்டிருக்கிறோமோ கண்டிப்பாக கனி கொடுக்கணும். விருட்சமாக வைக்கப்பட்டிருக்கிறோமோ கனி கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இரண்டாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் சாட்சியின் ஜீவியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகார வசனம் 8 வாசிக்கிறோம். பரிசுத்தாவியினிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்ப எங்கெல்லாம்? எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம். இப்படி இருக்கும் பொழுது நாம் சாட்சியாக இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். மூன்றாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகார வசனம் 16 பார்க்கிறோம். பரிசுத்தத்தில்
வளர்ச்சி அடைந்தால் அது என்ன? பரிசுத்தமாக வாழ்கின்ற வாழ்வு. ஒன்று கனிதரும் வாழ்வு, இரண்டாவது சாட்சியின் வாழ்வு, மூன்றாவது பரிசுத்த வாழ்வு. இப்படி இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்களை சொல்கிறோம். பெயருக்கு அல்ல, வாழ்க்கையிலே செயல்படுத்தி வாழ்வோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த தூய பிதாவே, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் திருவசனம் 21 படி, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற வாயின் வார்த்தையால் நானும் நாங்கள் இராதபடி பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதற்கு கனிகளும் சாட்சியமும் பரிசுத்தமும் தேவை என்பதை சுருக்கமாக கண்டோம். செயலிலும் நாங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் உண்மையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கனி கொடுக்கும் ஜீவியத்தின் தெய்வம் இயேசுராஜாவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.